கடந்த இரக்கம் செய்யும் வரை உண்மையிலே அப்படியே ஒரு கடைசி ஜெபத்தின் போது நான் எல்லாரும் அந்த பேங்க் புக்கை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். வீட்டில் இருக்கிற அந்த பேங்க்ல நீங்க எத்தனை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் பரவாயில்ல, அந்த அக்கௌண்ட்டுடைய அந்த பேங்க் புக்கெல்லாம் எடுத்துட்டு வாங்க, நான் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் உங்களுடைய கையில மிச்சம் எடுக்க உதவி செய்வார். சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா மாதமான அந்த போடுற பணம் அங்கே மேனேஜிங்ல இருந்து அந்த பணத்தை பேங்க்ல போடுவாங்க சம்பளத்தை. ஆனால் சம்பளத்தை போட்ட நாளே நாளில் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ பேலன்ஸாக இருக்கும், எதுவுமே இருக்காது. கிரெடிட் கார்டு வாங்குவாங்க, நிறைய பேரால் கட்ட முடியாது. அப்போ நிறைய பேருடைய பேங்க்ல பார்த்தீங்கன்னா எந்த பேலன்ஸும் இல்லாமல் அப்படி ஜீரோ வர்றதும் தெரியாது போறதும் தெரியாது. அப்போ நான் சொன்னேன், இல்லை நம்ம ஜெபிப்போம், ஆண்டவர் நம்ம பெரிய பணக்காரன் ஆகணும்னு ஆசைப்படலை, ஆனால் நம்ம யார்ட்டையும் கையேந்தாத மாதிரி வாழணும் இல்லை அப்படின்னு. அப்போ ஒரு சகோதரி ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவங்க ஒரு 8 புக் எடுத்துட்டு வந்தாங்க. எத்தனை? 8 புக் எடுத்து வந்தாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. பரவாயில்ல, என்ன இத்தனை புக் எடுத்துட்டு வரீங்க அப்படின்னு. உடனே அவங்க சொன்னாங்க, வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும், எனக்கு 2, எங்க கணவனாருக்கு 2, அப்புறம் அவங்க 3 பிள்ளைங்க, அவங்க எல்லாருக்கும் அப்படி 8 அப்படி ஒரு கத்தையா எடுத்துட்டு வந்தாங்க. அப்போ சரி, அவங்களுடைய விசுவாசத்தை கத்தர் கனம் பண்றாரு. உடனே ஜெபிக்கும் போது அவங்க ஜெபம் பண்ணாங்க. அப்புறம் தனியா எங்கிட்ட ஜெபம் பண்ணாங்க, பாஸ்டர் அக்கௌண்ட் தான் 8 இருக்குது, ஆனா ஒண்ணுல கூட என்ன இல்லை, ஒரு பைசா கூட எனக்கு காசு இல்லை பாஸ்டர், எனக்கு நிறைய தேவைகள் இருக்குது, கர்த்தரை ஆசீர்வதிக்கணும். அப்போ நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் செய்வார். காற்று இல்லை, மழை இல்லை, ஆனாலும் உடைய பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். ஆண்டவர் நிரப்புவார், ஆண்டவர் மிச்சம் எடுக்க உதவி செய்வார். இங்கே ஆச்சரியமா இருந்துச்சு. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக இந்த ஜெபம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஃபோன் பண்ணாங்க, பாஸ்டர் நான் என்னைக்கு ஜெபம் பண்ணிட்டு போனேனோ அன்னையிலிருந்து என்னுடைய அக்கௌண்ட்ல கரெக்டாக எனக்கு சம்பளம் வரும், மிச்ச பணம் இருக்கிற அளவுக்கு கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் அப்படின்னு கர்த்தர். ஸோ அவங்க சாட்சி எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, கண்டிப்பாகவே இந்த வசனம் உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்யும். இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிறவர்கள் ஒருவேளை வெளி தோற்றத்திற்கு நீங்கள் நிரம்பின பாத்திரமாய் மற்றவங்களுக்கு முன்பாக காண்பிக்கலாம். உங்களுக்கு ஒரு குறையும் இல்லை. உங்களை பார்த்த உடனே எல்லாரும் இவனுக்கு என்ன இவளுக்கு என்ன அப்படின்னு உங்களை பார்த்து சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு தோற்றத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கலாம். ஆனா உங்களுக்குள்ள ஏதோ ஒரு வெறுமை உங்களை துரத்திட்டே இருக்கலாம், ஒரு இல்லாமை உங்களுக்குள்ள துரத்திட்டே இருக்கலாம், எட்டி பார்க்குற அளவுக்கு தான் உங்க வாழ்க்கை இருக்கலாம், நிரம்பி வழிகிற வாழ்க்கை உங்களுக்கு இல்லாம இருக்கலாம். ஆனா கர்த்தராகிய ஆண்டவர் இந்த 6வது நாள் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் வாக்கு கொடுக்கிறார். இல்லை, அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துகிற கர்த்தர் உங்களுடைய குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்க போகிறார், நிரம்பி வழிய பண்ண போகிறார். உன் வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது நீர் குறைவை காண்பது இல்லை, நீ வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண்பதில்லை. கர்த்தர் இதோ உன்னுடைய கற்சாடிகளை கர்த்தர் நிரம்பி வழிய பண்ண போகிறார். உன்னுடைய ஊற்றுக்கள், ஹalleluya ஹalleluya, உன்னுடைய துறவுகளிலே கர்த்தர் ஒரு பெரிய ஊற்றை, ஆமென் சொல்லுங்கள் விசுவாசிங்கள், கர்த்தர் ஒரு ஊற்றை கட்டளிட போகிறார். அந்த ஊற்று பொங்கி 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 வரட்டும். அது எத்தனை நாட்கள் எடுத்தாலும் அது வற்றாத நீரூற்றாய், ஹalleluya, வற்றாத நீரூற்றாய். கையை உயர்த்தி இந்த வாக்குத்தத்தத்தை நான் நம்புறேன் ஒரு 10 விசை அறிக்கை செய்யுங்க பார்க்கலாம். எல்லாரும் அறிக்கை செய்யுங்க. எல்லா கர்த்தாவே எனக்கு நீர் இறங்க வேண்டும், எனக்கு நீர் இறங்க வேண்டும். இன்றைக்கு ஊழியக்காரர்கள் மூலமாய் நீர் பேசுவீரே, ஆனால் இது கர்த்தருடைய வார்த்தை, இது கர்த்தருடைய வார்த்தை. உன் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும், உன்னுடைய பள்ள